அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு க்ரோஷெட் வீடியோல கிரானி பென்டகன் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். கிரானி பென்டகன் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா ஸ்டிச்சஸோட வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டிச்சும் பார்த்து ட்ரை பண்ணிட்டு அது பிறகு இந்த பேட்டர்னை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரானி பென்டகன் ஈஸியா வரும். கேப்பே இல்லாத பென்டகன் ஷேப் எப்படி போடலான்ற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிரானி பென்டகன் ஸ்டார்ட் பண்றதுக்காக மேஜிக் ரிங் போடுறதுக்காக விரல்ல நூலை இது போல சுத்திட்டு இது போல லூப்பை ஹூக்ல எடுத்துட்டு இந்த லூப் வழியா ரன்னிங் நூல் எடுத்தோம்னா மேஜிக் ரிங் கிடைக்கும். மேஜிக் ரிங்ல வந்து 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோச்சேட்டா கணக்கு எடுத்துட்டு அடுத்ததா 2 டபுள் க்ரோச்சே போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்சேட் ஆகிடுச்சு. அடுத்ததா 2 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். 3 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். இப்போ 2 டைம் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ இது போல இன்னும் 3 டைம் போடணும். இது போல 5 டைம் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். மேஜிக் ரிங்கோட ஸ்டார்டிங் யானை வச்சு இழுத்தோம்னா இது போல ரவுண்டு சின்னதாகிடும். முதல்ல போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச் இருக்கும். இதுல 3ஆவதா இருக்கிற செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் க்ரோச்சேட்டா கணக்கெடுக்கும். 3 செயின் ஸ்டிச் போட்டு அந்த கேப்பை விட்டுட்டு அடுத்ததா இருக்கிற இந்த கேப்ல ஃபர்ஸ்ட் 3 டபுள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. 3 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்ச பிறகு 2 செயின் ஸ்டிச் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் அதே கேப்ல 3 டபுள் க்ரோஷே போடணும். இது ஃபர்ஸ்ட் கார்னர் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். அடுத்த கார்னர் போடணும். அதுக்காக மறுபடியும் இந்த கேப்ல 3 டபுள் க்ரோச்சேட் 2 செயின் மறுபடியும் அதே கேப் உள்ள 3 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிக்கணும். 2 கார்னர் போட்டு முடிச்சிருக்கோம். மீதி 3 கார்னர் எப்படி போட்டு முடிக்கலான்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட்ல 3 செயின் ஸ்டிச் இருக்கு. இதுல எப்படி எடுத்துட்டு வந்து இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். எல்லா கார்னர்லயும் 3 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ லாஸ்ட் கார்னர்ல 3 டபுள் க்ரோச்சேட் 2 செயின் போட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் அதே கேப்ல 2 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்சிருக்கேன். 2 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்சதும் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்ல 3ஆவது செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பென்டகன் ஷேப் இது போலதான் கிடைக்கும். தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடணும். 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் க்ரோச்சேட்டை கணக்கெடுத்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கிற அதே கேப் உள்ள 2 டபுள் க்ரோச்சே போடணும். 2 டபுள் க்ரோச்சேட் போட்டு முடிச்ச பிறகு இந்த கார்னர் நம்ம போடணும். கார்னர்னா அந்த ஒரே கேப்ல ஃபர்ஸ்ட் 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். அடுத்து 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அதே கேப்ல 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். கார்னர்னாவே இதுதான் ஒரே ஸ்டிச்சு உள்ள 3 டபுள் க்ரோச்சேட் 2 செயின் மறுபடியும் அதே கேப் உள்ள 3 டபுள் க்ரோச்சேட். இப்போ அடுத்ததா இருக்கிற இந்த கேப்ல 3 டபுள் க்ரோச்சேட் போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கமும் 3 டபுள் க்ரோச்சேட் ஒரு கார்னர், இந்த ஒரு பாக்ஸ்லயும் 3 டபுள் க்ரோச்சேட் போட்டாச்சு. இப்போ செகண்ட் கார்னருக்கு வந்திருக்கோம். அதே போலதான் 3 டபுள் க்ரோச்சேட் 2 செயின் 3 டபுள் க்ரோச்சேட். இப்போ இங்க போட்டிருக்க பாருங்க, கார்னர் ஒரு பாக்ஸ், அதுக்கப்புறம் கார்னர். இப்போ இங்க டபுள் க்ரோச்சேட், இங்க கார்னர், 3 டபுள் க்ரோச்சேட் வரும். இது போல கடைசி வரைக்கும் போட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். இப்போ எல்லா கார்னர்லயும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற 3 செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு ஃபோர்த் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு அடுத்ததா இருக்கிற கேப்ல 3 டபுள் க்ரோச்சேட் போடணும். இந்த 3 செயின் ஸ்டிச் போட்டது அப்படியே இருக்கட்டும்.
அந்த கேப்ல போடாம பக்கத்து கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு அடுத்து ஃபர்ஸ்ட் கார்னர் ஃபோர்த் ரவுண்டோட ஃபர்ஸ்ட் கார்னர்ல ஃபர்ஸ்ட் 3 டபுள் க்ரோச்செட் போடணும். 2 செயின் ஸ்டிச் போட்டு அதே கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு அடுத்த கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் போடணும். அதுக்கு அடுத்த கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் போடணும். இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கிறது 3 செயின் போட்டேன். அடுத்த கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு அடுத்ததா ஒரு கார்னர் போட்டிருக்கேன். மறுபடியும் கேப்ல 3 டபுள் க்ரோச்செட். கார்னர் வர இடம் கரெக்டா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறமா நம்ம போட்டுட்டு போற ஸ்டிச் அப்படியே ஒரு லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கார்னர் போட்டு முடிச்ச பிறகு ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கிற இந்த 3 செயின் ஸ்டிச் இருக்கும். இந்த கேப்ல 2 டபுள் க்ரோச்செட் போட்டுட்டு இந்த 3வது செயின் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கிற அந்த 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கிற அந்த கேப்ல 2 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகும். இப்போ 3வது போட்டிருக்கிற இந்த செயின் ஸ்டிச்ல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு இந்த ரன்னிங் யானை கட் பண்ணி எடுத்த பிறகு இது போலதான் இருக்கும். இப்போ அடுத்த ரவுண்டும் நம்ம ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இப்போ எப்படி போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் எல்லா கார்னர்லயும் கார்னர் எப்படி போட்டுட்டு வந்தனோ அதே போல போடணும். ஒரு பாக்ஸோட கேப்ல 3 டபுள் க்ரோச்செட் போடணும். அப்போ லைன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எவ்வளோ பெரிய பென்டகன் வேணாலும் நம்ம போட்டுட்டே போகலாம். இப்போ இந்த ரன்னிங் யான் ஸ்டார்டிங் யான் எல்லாம் இது போல பேக் சைட்ல ஸ்டிச்சு உள்ள எல்லாமே ஹைட் பண்ணி முடிச்ச பிறகு கிரானி பென்டகன் கிடைக்கும். இந்த பென்டகன் ஷேப்ல நடு பகுதியில பாருங்க ஒரு பூ இருக்கிறது போலவும் சுத்தி டிசைன் இருக்கிறது போலவும் தெரியுது. இது நம்ம கோலம் போடுறது போலவே இருக்கு. இன்னைக்கு வீடியோன்னு கிரானி பென்டகன் எப்படி போடலான்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க.